என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. ஹல்லேலூயா. இந்த ரத்தினபுரி இந்த இடத்துல ஊழியத்துல நிக்க முடியாதபடி, நிலைவரப்பட முடியாத இப்படி வந்த போராட்டம்ன்றது 1-2 நினைக்கிறீங்களா? நிமிஷத்துக்கு நிமிஷம் போராட்டம். ஒரு பக்கத்துல பிசாசு போராடினா, ஒரு பக்கத்துல மனுஷங்க போராடினாங்க, ஒரு பக்கத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க போராடினாங்க, ஒரு பக்கத்துல விக்கிரக ஆராதனைக்காரங்க போராடினாங்க, ஒரு பக்கத்துல திருச்சபைகளுடைய எதிரிகள் போராடினாங்க. இத்தனை போராட்டத்தின் நடுவிலையும் கர்த்தரிடத்துல ஒண்ணு மட்டும்தான் கேட்டேன், ஆண்டவரே இந்த இடத்துல எப்படியாவது நிலை வரப்படணும் ஆண்டவரே. விட்டுட்டு ஓடுறதற்கு சொன்ன ஆலோசனைகள் எத்தனை தெரியுமா? வேண்டான்னு சொன்னவங்க எத்தனை தெரியுமா? ஒருத்தரெல்லாம் கண்ணை மூடி தீர்க்க தரிசனமே சொல்லிட்டாரு, உன்னை இந்த இடத்துக்கு கர்த்தர் அழைக்கவே இல்லை, இந்த இடத்துக்குரியவன் நீ இல்லை, கடவுள் உன்னை வேற இடத்துல வச்சிருக்கிறாரு, நீ இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாரு என் பாட பார்த்துட்டு. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், இல்லை நம்ம போராட்டத்தின் மத்தியில தான் கட்டணும், அதுல ஆண்டவர் மகிமைப்படுவார். இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் பேசுறாரு. போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போகாத ஆண்டவருடைய பிள்ளையே, அவமானத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க ஆண்டவருடைய பிள்ளையே, நெருக்கத்தை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு பண்ற டார்ச்சரை பார்த்து மனம் விட்டுறாதீங்க. என் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த இடத்திலே ஒடுக்கப்படுகிறீர்களோ, எந்த இடத்திலே நெருக்கப்படுகிறீர்களோ, அங்க அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு முன்னாடி, அந்த தெருவில், ஹல்லேலூயா, அந்த வேலையில, அந்த மேனேஜருக்கு முன்னாடி உன் தலையை உயர்த்துகிறதற்கு ஒரு நாள் கர்த்தருக்கு வரும். அன்றைக்கு சுற்றி இருக்கிறவர்கள் பிரமிப்பாய் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்துல என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னை நிலைவரப்படுத்த முடியாம எனக்கு இருக்கிற அந்த போராட்டங்கள், பாடுகளை சகிக்கிறதற்கு எனக்கு என்ன தாங்கன்னா, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை மேல உயர்த்தி சொல்லுங்க.